ஆமென். என்ன சாட்சி சொல்லணுன்னே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்துட்டேன். ஆனால் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. தாயின் கருவில் முன்குறித்த தேவன் அவர் அழைத்து இன்னைக்கு உண்மை இல்லாதவன் என்று அறிந்தும் உண்மை உள்ளவென்று அவர் அறிந்து இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். தகப்பனார் 2009 அவர் மரித்தார். நான் 2009 மரிக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா ஒரு நல்ல அரசியல் செல்வாக்கில் இருந்தவர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் உதவி பண்ணினவர். ஆனால் தன் மரணத்தை அவர் அறியாதவராய் இருந்து, எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்கேன்டா, ஆனால் உனக்கு நீ உக்காந்து சாப்பிட்ணுண்டா. அதனால் முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணார். நான் டிகிரி முடிச்சிருந்தேன். அப்புறம் கோட்டையில் ட்ரை பண்ணார். ஏன்னா ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா எந்த வேலையும் கிடைக்காது. அல்லேலூயா. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, எப்பா நான் ஊழியம் செய்கிறேன். டேய் ஊழியம் வேலை செஞ்சுக்கின்னு சம்பளம் வாங்கின்னு செய்யணும். அல்லேலூயா. ஆனால் என் தகப்பனார் கோபமாக பேசுவார். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அல்லேலூயா. வெளியில் காட்டிக்க மாட்டார். ஆனால் பின்னாடி சொல்லுவார், என் புள்ள மாதிரி யாரையும் இந்த பாலிவ பஸ்ஸில் நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன வயசுலலாம் பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையை தேடிச்சு. ஆனால் என் புள்ள என் வார்த்தை கட்டுப்பட்டு இருப்பான்னு என் காது பாட சொல்ல மாட்டார். யாருனா காது பட்டு என் காதில் வரும். அல்லேலூயா. ஆனால் தன் மரணத்தை அறியாத அவர் 12ஆம் மாதம் அந்த 2009 அவர் மரிக்க போகிறார். ஆனால் மே மாதத்திலே நான் இந்த பைபிள் காலேஜ் ஏசியில் ஒரு வருஷம் ஒரு பேசிக்காக ஒரு சபையின் ஆராதனை ஒழுங்கல் எப்படி என்று அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய தலைமை போதகர் ஐயா சாம் சுந்தரையா அவர்கள் அதை ஊழியத்தின் வாசலுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். எனக்கு எங்கள் அப்பா சொன்ன உடனே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, கொஞ்சம் பணம் மேலே ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப ஊழியத்தின் மேலே இருந்து எங்கள் அப்பா சொன்னார், டேய் உக்காந்து சாப்பிட்லாண்டான்னு பாரு. ஆஹா, இதுவும் நல்லா தானே இருக்குது. அப்புறம் பைபிள் காலேஜில் முழு நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லாரும் போல் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நானும் என்ன செய்யணும்னு. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. சொன்னார், நீ 2004 செத்துட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஊரே உன்னை செத்துட்டேன்னு சொல்லி கல்லறைக்கு புக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி உங்கள் அம்மா உங்கள் அப்பா சபையாரே சொல்லி, ஏசப்பா நீங்கள் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா, நீங்கள் உண்மையுள்ள தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிறோம், என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளை உங்களுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதை கேட்ட ஏசப்பா சொன்னார், அன்றைக்கி பொருத்தனை பண்ணாங்கப்பா, அதை நிறைவேற்றுப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் கதவை திறந்துட்டா ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டிட்டா ஒருவனும் திறக்க முடியாது. அல்லேலூயா. எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீ என்னதோ ஒன்று பண்ணுறன்னு சொன்னி அதையே பண்ணுறான்னார். அல்லேலூயா. ஆனால் என்னை நேசித்த தகப்பன் 2009ஆம் ஆண்டு மரித்து போனார். 2010ஆம் ஆண்டு என்ன செய்வதென்று ஒரு வருஷம் எங்கே போகிறதுன்னு தெரியலை. அல்லேலூயா. எல்லார் பிள்ளைங்களும் அப்பா பாஸ்டரு, சில பேர் ஏசி சர்ச்சில் பாஸ்டர் உடன் ஊழியராக இருந்தாங்க. நான் ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற லைப்ரரியில் போயிட்டு வருவேன், உக்காந்துட்டு வருவேன், ஒன்றுமே தெரியல, முழு நேரம் ஊழியம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த தகப்பன் மரித்தாலும் நம்முடைய பரம தகப்பன் மரிக்கவில்லை. அவர் கை பிடித்ததுனால ஊழியன்னா பஞ்சுமெத்த சந்தோஷமாக இருக்கும். இங்கேருந்து ராமேஸ்வரம் போவோம் ட்ரெயினில். 4:30 மணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சமுத்திரத்தில் கால் போடும். ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நல்ல சாப்பாடு, நல்ல ஊழியம் செஞ்சுட்டா நல்ல மீன் எறா எல்லாம் கிடைக்கும். ஆஹா, ஊழியன்னா இவ்வளோ வயிறு நிறைய கிடைக்குதப்பா, சந்தோஷமாக நினச்சேன். ஆனால் ஊழியத்தில் எல்லாரையும் கைவிட வைப்பார். அல்லேலூயா. ஏசாயா 42:16 சொல்லுது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை அவர் நடத்தி அவளுக்கு தெரியாத பாதைகளிலே அவர் அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவர்களை செவ்வையாக்கும்படி இந்த காரியங்களை அவர் செய்து அவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. ஊழியம் என்ன தெரியல, எந்த சர்ச்சில் ஊழிய அழைப்பில்
ஆனால் அதை நம்பி எனக்கு பொண்ணும் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆனால் நான் ஒரு முடிவு தீர்மானத்தை, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சோன்னே என் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆண்டவரை, என் பலவீனம் என் சூழ்நிலையை பார்த்து எனக்கு ஒரு துணையை கொடுத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் பின்னாடி சென்ற எனக்கு ஒரு ஃபோன் வருது. உங்களுக்கு என் கூட இருக்கிற பைபிள் காலேஜ் படித்த ஊழியக்கார் சொன்னார், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லை, பார்த்துன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் வாலிபத்தை அவரை தேட ஆரம்பித்தேன், துணையை அவர் தேடி வந்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் ஊழிய பேர் இல்லை, அழைப்பு இல்லை, எதுவுமே தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் கனம். காரணம், அவர் கொடுத்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சேன். அல்லேலூயா. எந்த சர்ச்சை தெரியாது, எந்த சர்ச்சில் சம்பளம் வாங்குறதுன்னு தெரியாது. ஆனால் ஊழியக்காரன்ற இந்த நிலையில் இருக்கிற எல்லார் கண்களை கர்த்தர் தயவு பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, ஏன் அழைப்பு என்ன ஆண்டவரே, ஏன் ஊழியம் என்ன ஆண்டவரே? என் மனைவியர் வந்துட்டாங்க, முதல் குழந்தை வந்துடுச்சு. அல்லேலூயா. அங்கங்கே போனேன், திருத்தணிக்கு போனேன், ஆமென், திருவள்ளூருக்கு போனேன், ரெடில்ஸுக்கு போனேன், எல்லாத்துலேயும் போனேன். அறியாத வழியில் வாகனத்தில் ஹெல்மெட்டில் அழுது கொண்டு போவேன். ஆண்டவரே, என்னை நம்பி ஒரு துணை வந்துச்சு, குழந்தை வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன அழைப்பு ஆண்டவரே, எனக்கு என்ன ஊழியம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் உங்களை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. இதே வந்திருக்கிற நம்ம ஐயா, நம்ம மத்தியில் வந்திருக்கிற இந்திய இளந்தோரத்துலேருந்து அவருடைய அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது. அங்கே போய் ஒரு நாள் அழுதேன். ஆண்டவரே, என்ன உண்மையாக நீங்கள் அழைச்சிங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, ஜனமே இல்லையா ஆண்டவரே, இந்த ஊரில் பிறந்து வந்தேன், ஒரு சர்ச் இல்லை, ஒரு நேம் இல்லை. என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சிருமா? நானா வந்துட்டேனா? நான் ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கும் போது, நான் வெளியே வரும்போது ஒரு ஆட்டோவில் ஒரு வார்த்தை பெருசாக இருந்தது, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை அழைத்தது நான் தான். அல்லேலூயா. அழைச்சது ஆண்டவர்னு தெளிவாக உண்டாக்கினார். ஓட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆனால் தகப்பன் எனக்கு இல்லை, எனக்குன்னு ஒரு தகப்பன் இல்லை. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் கற்றுக்கணுமே, ஒரு தகப்பன் வேணும்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த பர்வத அந்த சபையில் எனக்கு பாஸ்டர் பிரியகுமார் ஐயாவை எனக்கு தகப்பனாக கொடுத்தார். எனக்கு சாம் சுந்தர ஐயாவை ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட வளர்ந்ததில்லை. அநேக பரிசுத்தம் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை பாஸ்டர் பிரியகுமார் ஐயாவை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கும்போது சொன்னேன், ஐயா இது என் நிரந்தரம் ஊழியம் இல்லை, ஒரு நாள் இந்த விட்டு நான் போவேன் ஐயா. அவர் சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் இங்கே இருனார். அல்லேலூயா. அவர் 2019 இறந்து போனார். ஆனால் 2021 திட்டமாக ஆண்டவர் எரேமியா 29:30 ஆண்டவர் பேசி, உன்னை மறுபடியும் நான் திரும்ப கட்டுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்கே அந்த தகப்பன், நான் இழந்த தகப்பன் எனக்கு என்ன செய்வாரோ அந்த தகப்பன் எனக்கு வழி நடத்தினார், ஊழியத்தின் பாதையில் கற்றுக் கொடுத்தார். அந்த தாயார், அவருடைய மகன், எனக்கு ஊழியம் கணங்கள் எல்லாமே இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு கிராம ஊழியம் செய்யணும், இன்னும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் சொல்லி நான் கடைசியாக அந்த தாயார் இடத்துல ஜெபமணி ஆசீர்வாதத்தோடு இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்தேன். வெறுமையாய் வந்த கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபு வெறுமையாய் போனான், இரு பரிவாரங்களோடு வந்தது போல உண்மையாய் கர்த்தர் வந்தபடினாலே கர்த்தர் இந்த கூட்டத்தை, இந்த மந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் இந்த கூட்டத்தை பல மடங்கு பெருசாக போறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் கர்த்தர் விசாலமாக்க போறாரு. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை போடுறார், இந்த ஸ்தலத்தில் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆனால் வந்திருக்கிற நாம் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் ஊழியத்தை செய்யணும். மாதந்தோறும் இந்த இடத்துலேருந்து நம்ம கிராம ஊழியம் 3வது புதன்கிழமை போகிறோம். அதனால் இந்த கிராம ஊழியத்தில் இது வரைக்கும் போகாதவங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். சபையில் வாலிப கூடுகை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை சரியாய் மாலை 4:30 6 மணி வரைக்கும் இங்கு வாலிப கூடுகை இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 10:30 வரைக்கும் காலை ஆராதனை இருக்கிறது. அடுத்த மாதம் மாலை ஆராதனை தொடங்க இருக்கிறோம். சரியாக 6:30 தொடங்கி ஒரு 8:10 நாங்கள் முடிக்க இருக்கிறோம்.
தொடர்ந்து சபைக்காக, ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக, சபையாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இணைந்திருக்கிற உடன் ஊழியர்களுக்காக, என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக, அன்பு தாய்மார்களுக்காக, அநேக பிரதர்ஸுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் இந்த கூடுகையுடைய தேவையை எந்த ஒரு ஆளும் கொடுக்கல, சபையார் வந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் இதில் பாருங்கள், இந்த இடங்கள்லாம் சீர்படுத்துறதுலாம் எந்த மேஸ்திரிலாம் இல்லை, சபையில் இருக்கிறவங்களை கொண்டு இன்றைக்கி உங்களுக்கு உணவு வழங்குறதுலேருந்து எல்லா தாய்மாரும் இதை உதவி பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருக்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த தாயாருக்காகவும், சகோதரிக்காய் பிள்ளைகளுக்காக, மாமாவுக்காக, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு கடைசி பாடலை வாலிப பிள்ளைகள் பாடிய பிறகு நம்ம சரியாக ஐயா இடத்துல கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்வை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி. இதுவரை சபையை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை சபையை நீர் நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறதுக்கு முன்பாக நம்ம மத்தியிலே இந்தியிலந்தோறும் நற்செய்தி ஊழியத்தின் மூலமாக இந்த சென்னை பட்டணத்திலே ஊழியர் நிர்வாகியாக இருக்கிற ஐயா ஜெபமணி அவர்கள் வந்து இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்த ஊரோடு இடைப்பட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மளோடு பேசும்படியாக தேவதாசரை பயன்படுத்தும்படியாக இப்பொழுது அவர் ஜெபிப்பார்.
ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆண்டவரே அக்கினி ஜெபத்தை ஆண்டவரே ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே பரிசுத்த பர்வத அக்கினி ஜெப வீட்டை கர்த்தர் இதுவரையும் நீ நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரோம் என்று சொல்லி ஆண்டவரே பாடல் நிமித்தமாய் கர்த்தர் இதுவரையும் நீர் அருமையான நம்முடைய ஊழியரை தெரிந்து கொண்டு தாயின் கருவிலே உருவாவதற்குன்பாகவே கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவரை கர்த்தர் இதுவரையும் இந்த 3 ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்த சபைக்காக, கொடுத்த மந்தைக்காக, கொடுத்த உடன் ஊழியர்களுக்காக, கொடுத்த குடும்பத்திற்காக, கொடுத்த ஆண்டவரே தாயாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிகளுக்காக ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இதுவரையும் நடத்த வந்த பாதைகளை பார்க்கிலும் யாபேசின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் அருமையான நம்முடைய ஊழியக்காரர்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்கள் சபையின் மூலமாய் செய்து வருகிற எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் நம்முடைய தாசரை கர்த்தர் நீர் அபிஷேகித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தாசரை கர்த்தர் இந்த நாளிலே பரத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகள் வண்ணாவை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் ஆண்டவரே வருகிற ஆண்டிலே கர்த்தர் இன்னும் இதிலும் பெரிதான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பயன்படுத்தும். இந்த நாளிலே கொண்டு வந்த நம்முடைய தாசரையும் மறைத்து நம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடும் தீர்க்க தரிசனத்தோடும் ஆண்டவரே வல்லமையோடு ஆண்டவரே அப்பா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தாசரை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது நம்ம மத்தியில் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஐயா ஜாம்பஜார் சார்லஸ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார். சத்தமா சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? உண்மையா சொல்வோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்வோமா? இந்த சத்தம் போதாது நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 3 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்தினார் என்று அதில் சந்தேகமே இல்லை. சிலர் சாட்சி சொல்லும் போதவே எனக்கு அந்த பகுத்தறிவு ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு தேவ மனிதனை ஆண்டவரே நடத்தினார் என்று தேவ மனிதன் சாட்சி சொல்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உபாகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டினவங்களை மாத்திரம் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகம் 1:31 கூட பாருங்களேன். இந்த ஊழியத்தை யாரு சுமந்து வந்ததுன்னு நான் வாசிக்கட்டுமா? மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தட்டாது உங்களுக்குள்ள போராம இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த நீ கையை தட்டினா உன் பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரு. இந்த போராமப்பட்டு கையை தட்டலனா வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பான். நான் சொல்ல உண்மையான சத்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன்.
போன வாட்டி ஆண்டவருடைய கிருபையால் அருமையான பிரதர் மூலியமாய் தேவ மனிதனிடத்தில் நான் வந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினேன். போன வாட்டி பேசின வசனம்லாம் இந்த வாட்டி இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பைபிளோடு கூட டைரியும் தேவை. டைரியோடு கூட 2 பேனா, 2 பேனா 5 பேனா 7 பேனா எடுத்துன்னு வரணும். ஏன்னா பேனா இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ரொம்ப பெரியவர். ஏன் இந்த சாட்சை சொல்கிறேன்னா, நான் கல்யாண மண்டபத்தில் சீட்டை ஆடுறதுக்காக போவேன். கல்யாண மண்டபத்தில் சீட்டா இல்லைன்னா செருப்பு திருடுவேன். செருப்பு திருட முடியலன்னா வாட்சை திருடுவேன். வாட்சை திருட முடியலன்னா ஜோபில் இருக்கிற பேனாவை திருடுவேன். அதையும் திருட முடியலன்னா அதிகாலையில் கல்யாணத்தில் முகத்திரம் என்ன அது எனக்கு சரியா உச்சரிப்பு வரல, சாரி, கர்த்தருக்கு மகிமை. அந்த இடத்துல லட்டு கொடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சோடனே. அந்த லட்டை என்ன பண்ணுவேன், அதிகாலையில் 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு தட்டு நிறைய வாரி பிளாஸ்டிக் கவரில் கட்டி எங்கள் இடத்துல ஒரு வெத்தலை பக்காடியில் விற்று ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி ஓல்டு மங்கம் மானிட்டரும் குடிச்சிட்டு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு சினிமா தேட்டரில் படத்தை பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் ஒண்டி குடிச்சிட்டு வாஞ்சி எடுத்துட்டு சினிமா தேட்டரில் 10 இருப்பேன் அனாதி போல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் டசன் கணக்கில் பேனா, டசன் கணக்கில் செப்பல், டசன் கணக்கில் வாட்சி, இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காரணம், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஒருவரே நடத்தினார் என்று சந்தேகமே இல்லை. சாட்சி சொல்லும் போதே என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, கர்த்தர் ஒருவரே அவனை. ஊழியம் சாதாரண விஷயம் இல்லைங்க, போராட்டம் நிறைந்த விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது ஆண்டு விழாவுக்கு அடியனை கொண்டு வந்ததுக்காக நன்றி கொண்ட இருதயத்தோடு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, முதலாவது நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் காணமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்போடு கூப்பிட்ட பிராங்க்லின் ஐயாவுக்கும் உடைய ஊழியங்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் வந்திருக்கிற தேவ மனிதருக்கும் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புதிதாய் வந்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் இசை வாசிக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த ஆண்டு விழாவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்காக மீண்டும் ஆண்டவருக்கு நான் நன்றியை ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி பவுல் சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆகிலும், நல்ல கவனிங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். 2004 12ஆம் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுனாமி மூலியமா செத்து போயிருப்பேன். இல்லைனா குடிச்சு செத்து போயிருப்பேன். இல்லைனா யாருக்கிட்டனா அடி உதப்பட்டு செத்து போயிருப்பேன். இந்த 2024 9ஆம் மாதம் 26ஆம் தேதியை பார்க்க ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பவுல் சொல்றாரு, ஆகிலும் அவர் எனக்கு அருளிய கிருபை, அவர் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை, விருதாகவே இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் அவர்களை காட்டிலும். நான் அல்ல. அது போல இந்த 3வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ரொம்ப பிரயாசப்படணும்.
என் சபையில 2-3 ஆராதனை நடக்கணும், இடம் விசாலமா இருக்கணும், இங்க பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசு மெய்யான தெய்வம் என்று சாட்சி சொல்லணும். அதுக்கு நீ ரொம்ப பிரயாசப்படணும். பாருங்க அவரை எவ்வளவு தாழ்மையா சொல்றாரு பாருங்க. வாசிங்கம்மா. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை. உங்க முன்பாக என்னை நிக்க வைத்தது தேவ கிருபையே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. தேவ கிருபையால உங்க முன்பாக நிற்கிறேன், தேவ கிருபையால நான் பேசுகிறேன், தேவ கிருபையால நான் பாடுகிறேன், தேவ கிருபையால அவருடைய வார்த்தையை போதிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் கூட வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்லை. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட, நல்ல கவனிங்க, ஆனாலும் உங்கள் தேவனை கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உயிரோடு இருக்கிறீங்க, காரணம் கிருபை கிருபை கிருபை. புலம்பல் 3:22 நீங்க எடுத்த டைம் ஆட நான் வாசிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. சாதாரண கிருபை இல்லை, சின்ன கிருபை இல்லை. சங்கீதம் 117:2 அவர் நம் மேல் வைத்த கிருபை, அந்த கிருபை எப்படியாப்பட்டதான்? பெரியது. தலைமுறை தலைமுறை அந்த கிருபை உண்மையா இருக்குதான். அவன் சொல்லுங்களேன். ஆமென். என்னையும் 21 ஆண்டு 20 ஆண்டு கடந்துடுச்சு. இந்த ஈஸ்டர் கூட்டம் 21வது ஆண்டு ஆண்டவர் நடத்துகிறார். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு சரணத்தை பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகும். என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நீங்க சொல்லணும், நல்லவரே வல்லவரே, நீங்க நல்லவரு வல்லவரு கிருபை உள்ளவரு. ஏசப்பா நீங்க நல்லவரு வல்லவரு கிருபை உள்ளவரு. என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, வாயை திறந்து நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவர், நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்ன நடத்தி நடத்தி சொல்லுங்க, சுமந்து சுமந்து நடத்தி வந்தது உங்க கிருபைதான். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யோபு இப்படியாக சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகும் பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நான் சோதித்த பின்பு என்னை பொன்னா விலக பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, நீரே இயேசுவே நீரே. நான்
சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். சொல்லுங்க, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது. எனக்கு நன்றாய் தெரியும், தேவ கிருபை இருந்தா ஒரு மனுஷனை கர்த்தர் ஒருவரே நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் நேரடியா கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து போகிறேன். இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கர்த்தர் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். சிலருடைய வாயில சத்தம் வரலையே, இசை வாசிக்கிறவங்க கூட சத்தம் வர மாட்டுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சத்தியத்தை எப்படி கேட்கணும் நான் உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை காண்பித்து சத்தியத்துக்குள்ள நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். எடுத்தீங்களா? நான் நல்ல கவனிங்க. ஜாக்கிரதையாய் கவனிக்காம போனதனால சத்தியத்தை நீ கேட்கிற மாதிரியா தான் இருக்கும். நீ ஜாக்கிரதையா கவனிக்கலனா சாத்தான் வந்து உன் இருதயத்தில் இருக்க விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட்டுருவான். ஜாக்கிரதையா கவனிக்கலனா அப்போ அந்த சத்தியம் உனக்கு வேலை செய்யாது, அந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்காது. இயேசு அழகா சொல்வாரு, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல. சீக்கிரம் வாசிங்க. எடுத்துங்களா? நான் வாசிக்கணுமா? டைம் ஆயிட்டு இருக்குது. வசனத்தை கேட்டவுடனே, நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துருவான். நீ அசால்ட்டா கேட்டனா சாத்தான் வந்துருவான். அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சத்தியத்தை யாரு சொன்னாலும் நீ அசால்ட்டா கேட்டனா அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டானா நீ பலன் கொடுக்க முடியாது. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. மத்திய 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு ஏன் ஓமையை சொன்னார்னா அதுக்கு அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் கண்டும், பாருங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், ஒன்றும் தெரியாத மாதிரியா இருக்காங்க. கேட்டும் கேளாதவர்களாயும், கேட்காத மாதிரியா இருக்கிறாங்க. உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறபடியினால நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் டைரக்டா பேசலாம ஏன் ஓமைய சொல்றாருன்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதை எனக்கு கரெக்டா இந்த அதிகாலையில் 1:55 இந்த வார்த்தையை எனக்கு காட்டுறாரு. நான் 1:31 ஐயாவுக்கு ஒரு வசனத்தை அனுப்புனேன். நேற்று மழை பெஞ்சுது, நானும் ஒரு தேவ ஊழியரும் பேசிட்டு இருந்தோம். ஐயா, தேவன் உங்களோடு கூட பராக்கரசாலியாக இருக்கிறார். ஏன்னா இந்த 1ஆம் தேதி அதுதான் பிரசங்கம் பண்ணேன். துவக்கத்துலேருந்து முடி வரைக்கும் ஒரே ஆண்டவருடைய பிரசனம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்த அத்தனை பேரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொன்னாங்க. அநேகம் பேர் ஆவியில் அபிஷேகத்தினால் நிரம்புனாங்க. ஏன் ஓமையை சொன்னார்னு நான் கேள்வி கேட்கும் போது இவங்க கேட்டும் கேட்காத இருக்கிறாங்க, கண்டம் கண்டாத இருக்கிறாங்க, உணராத இருக்கிறாங்க. அப்ப 25வது வசனம் தெளிவா சொல்றாரு பாருங்க. அதுல 13:5 பண்ணுகையில் நல்ல கவனிங்க. நீ தூங்கிட்டனா உனக்கும் எனக்கும் எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். மனுஷன் இல்லை, எதிராளி.
உங்க மாமியார் இல்ல, உங்க மருமவ இல்ல, அவங்க இடம் கொடுத்ததுனால அவங்க மூலியமா வேலை செய்யறான். அதான் ஒரு பாட்டை எழுதியிருப்பேன், பார்த்தா தெரியல சாத்தான் வேலை பண்ணுறான், நீ இடம் கொடுத்தா அவன் உன்னை பிடிப்பான், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா அவன் ஓடி போவான். பாருங்க, வாசிங்கம்மா. அவனுடைய சத்துரு வந்து, பாருங்க, உன்னுடைய சத்துரு என்னுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். என்ன பண்ணிடுவான்? பிரச்சனைய உண்டாக்கிட்டு போயிடுவான். 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செல்போனை என்னதான் தூக்கம் வந்தாலும் கண்ணை நிமிட்டி 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 என்ன பண்றோம்? பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லாம் உங்களை கர்த்தர் பார்க்குறாரு, யாரும் பார்க்கல நினைக்காத. எங்க நீ செல்போனை பார்த்தாலும், மறைமுகமாக வெத்தலை பார்க்க போட்டாலும், பொடி போட்டாலும், அநியாய அக்கிரமம் பண்ணாலும், பாஸ்டர் பார்க்கல, விசுவாசி பார்க்கல, கணவர் பார்க்கல, மனைவி பார்க்கல, யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. ஒருத்தர் பார்க்கிறாரு. 2 நாளாக 16:9 நினைக்கிறேன். உத்தம இறுதியும் உன்னிடத்தில் இருக்குமானால் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் விளங்க பண்ணுவேன். கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. வசனம் இருக்குதா இல்லையா? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க நித்திரை பண்ணிட்டீங்கன்னா, ஜெபிக்காத தூங்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான். ஆண்டவர் 12 பேரை வச்சுட்டு பல பாடுபட்டாரு. பிரச்சனை வரப்போதியா, சோதனைக்கு உள்படாதபடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இவனுங்க சாப்பிட்டு 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 மூக்க புடுங்க புடிக்க பிடிக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவா ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ சத்தியத்தை எப்படி கேட்கணுமா? அந்த எபிரியர் 2:1 சீக்கிரம் வாசிங்க, சரியான நேரத்துக்கு முடிச்சிடுவேன். வருஷம் 365 நாளும் சத்தியத்தை நீங்க கேட்டுன்னு தான் இருக்கிறீங்க இல்லையா? பல வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா சிலர் இன்னும் விடுதலை ஆகாத இருப்பீங்க. பாட்டன்னா உன்னிப்பா கேட்கறது, சாட்சன்னா சீரியஸா கேட்கறது, சத்தியத்தை ஒண்டி தூங்கினே கேட்கறது. அப்போ ஒரு மனுஷனை பாட்டு விடுதலை ஆக்காது, உற்சாகப்படுத்தும். ஒரு மனுஷனை சாட்சி உயிர்ப்பிக்கும். இந்த உண்மையான சத்தியம் தான் உன்னைய என்னைய விடுதலை ஆக்கும். ஆனா யோவான் 8:32 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிக்க வேண்டாம், எடுத்தா டைம் ஆயிடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை என்ன சத்தியம் தான் விடுதலையாக்கும். எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது, சவால் விடுவேன். யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப நீங்க மெய்யாகவே விடுதலை ஆக வேண்டுமானால் இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? வாசிங்க மாத எபிரியர் 2:1 ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. எவ்வளோ சத்தியத்தை கேட்டு விட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு படிக்க தெரியாத இந்த கடித மூலியமா அவருடைய வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அதை விடாதபடிக்கு, அதை கேர்லெஸ்ஸாக கேட்காதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் சொல்லுங்களேன், கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2:7, 11, 17, 29, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனத்தில் ஒரே வார்த்தை தான். ஆனாலும் 7 சபைக்கு, இந்த 7 சபையின் பேரு வெளிப்படுத்தல் 1:11 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்ன என்றால், காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த கட்டடம் இல்லை சபை, நீங்க நானும் தான் சபை. அப்போ சத்தியத்தை கேட்குறவங்கள நோண்டாத, பக்கத்தில் குச்சி குச்சி குச்சின்னு பேசிக்கின்னு அவங்கள கெடுக்காத, கடவுள் கெடுத்துடுவார். 1 கொரிந்தியர் 3:17 நான் வசனம் இல்லாத பேச மாட்டேன்,
வாசிக்கிட்டமா? நான் வாசிக்கிட்டமா? 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். அப்ப நீ நானும் தான் ஆலயம். சினிமா தியேட்டர்ல போனா பக்கத்துல குச்சி குச்சி குச்சின்னு பேசின்னு இருப்பியா? பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வெளியே தெரித்திருவான் அவனை. இதனால பிரச்சனை வரும். ஏன்னா அப்படிதான் நான் குடிச்சிட்டு குச்சி 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 குச்சின்னு பேசும்போது ஒருத்தன் யாருன்னு தெரியாத என் மேல கையை வச்சு வெளியே தெரித்திட்டான். அவரு கதி என்ன ஆச்சு தெரியுமா? முடிஞ்ச உடனே தான் அவரு கதி என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால சபையில் வந்துட்டு குச்சி 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 குச்சின்னு பேசின்னு இருக்காதீங்க. சத்தியத்தை கேட்குறவங்களும் கெடுக்காதீங்க. தேவன் உங்களை கெடுத்துருவார். புரியுதுங்களா? ஒரு கட்சிக்காரர் யாரோ, ஒரு கவுன்சிலரோ, வட்ட செயலாளரோ, யாரோ ஒரு பகுதி செயலாளரோ போய் பார்க்கணுன்னு போனீங்கன்னா ஆஃபீஸில் குச்சி குச்சின்னு பேசினா வெளியே தட்டி விட்டுருவான். அங்கே பாரு, நம்ம ஆள் பயபக்தியோடு இருக்கு, செல்லு ஆஃப் பண்ணு, சைலண்ட்டில் போடு, ஐயா வராரு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் பிரச்சனை தான் வரும். நான் மனுஷனுக்கு அப்போ பயந்தனோ இல்லையோ எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா மத்திய 10:28 ஆண்டவர் எனக்கு தெளிவா வைரேக்கியமா எனக்கு தெளிவா கத்து கொடுத்துருக்கிறாரு. எதுலன்னா ஊழியத்துல. யாருக்கும் பயப்படாத. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படாதேன்றாரு. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவருக்கு பயப்படுங்க போதும். எப்பயே செத்து போயிருப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான். நீதிமொழிகள் 10:27 நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. நான் வாசிக்கிட்டமா? நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய போதும். அந்த 1 கொரிந்தியர் 3:17 வந்துருங்க. நான் சத்தியத்தை சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை இல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீ நானும் தான் அந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள அவரு வாசம் பண்ணனா நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமா நடக்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த ஆலயம் அவருக்கு சொந்தமானது. இந்த ஆலயம் யாருக்கு சொந்தமானது? ஒரு சரணத்தை பாடி நான் செய்திக்கு போகிறேன். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையோ இயேசுவின் நாமத்தினால நான் சேர்க்கவே மாட்டேன். என் கண்ணு இயேசுவுக்கு சொந்தமானதா, டிவி சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன். எல்லாம் பார்க்குறீங்கன்னு கிளீனா தெரியுது. ஆனாலும் தொடர்ந்து அதை பார்க்க தேவையில்லை. புரியுதா? இன்னைக்கு ஏன் கொலை? அண்ணன் தம்பியை சாவடிக்கிறான், தம்பி அண்ணனை சாவடிக்கிறான். எங்கேருந்து வந்தது? பிசாசு இப்படியாப்பட்ட சீரியலை கொண்டு வந்து தான் ஜனங்கள் என்ன பண்றான்? ரியலா பண்ண வைக்கிறான். அப்போ நீங்க நானும் யாரு? ஆண்டவருக்கு ஜீவன் உள்ள ஆலயம் நான் தான். இயேசு எனக்குள் வாழுகிறாரு. தங்கச்சி, தம்பி, அக்கா, ஜீவன் உள்ள ஆலயம் நீதான். அண்ணா, இயேசு உனக்குள் வாழுகிறாரு. சொல்லு, ஜீவன் உள்ள ஆலயம் நான் தான். இயேசு எனக்குள் வாழுகிறாரு. ஜீவன் உள்ள ஆலயம் நீதான். இயேசு உனக்குள் வாழுகிறாரு. என் உள்ள இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையோ சேர்க்கவே மாட்டேன். என் கண்ணு இயேசுவுக்கு சொந்தமானதா, டிவி சினிமாவை பார்க்கவே மாட்டேன். ஜீவன் உள்ள ஆலயம் நான் தான். இயேசு எனக்குள் வாழுகிறாரு. தங்கச்சி, தம்பி, ஜீவன் உள்ள ஆலயம் நீதான். அம்மா, அண்ணா, அக்கா, இயேசு உனக்குள் வாழுகிறாரு. என் கை இயேசுவுக்கு சொந்தமானதா,
சொல்லவே மாட்டேன். என் காலு இயேசுவுக்கு சொந்தமானதா, அந்த இடத்துல நான் நிற்கவே மாட்டேன். ஜீவன் உள்ள ஆலயம் நான் தான், இயேசு எனக்குள் வாழுகிறாரே. ஜீவன் உள்ள ஆலயம் நீதான், இயேசு உனக்குள் வாழுகிறாரே. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் உள்ள ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது நம்ம கூட அவர் வாசம் பண்ணிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்போ மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கிற நீ கவனிச்சு இதை கேட்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. அப்படி கேட்டு அதன்படி செய்யாம இருக்கக்கூடாது. யாக்கோபு 1:22. யாக்கோபு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எடுத்தா டைம் ஆட நான் வாசிக்கிறேன். ஆகையால் வாசிக்கிறீங்களா? 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. இந்த ஆகையால் 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 என்னொன்னு எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அது அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதனால ஆகையால் ஆகையால் ஆகையால்னு வந்துடும். என்ன சொல்றாரு யாக்கோபு இங்க? அல்லாமலும் உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட என்னை கொண்டு ஆண்டவர் இடைப்பட போகிறார். அதை விட்டு விடாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும், அதன்படி செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சரி, நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு போயிடுவோம். சாட்சி சில டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். கர்த்தர் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க. ஆண்டவர் இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது என் உள்ளத்தில் காண்பித்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நல்ல கவனிக்க வேண்டும். இங்க பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறார். ஏன் இந்த கடிதத்தை எழுதுறாருன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றார். நம்முடைய குமாரனும் இல்ல 1 தெசலோனிக்கே 5:24. நல்ல கவனிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த பவுலை உண்மையா தேவனுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவர் அழைச்சார். அவர் ஆண்டவர் அறியாத நாட்களிலே சவுலா இருந்தார். அவர் யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணுவார்னா கிறிஸ்தவர்கள்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவார். கடைசியா கிறிஸ்து இடத்துல போய் யாருன்னு கேட்கிறாரு. அவர் பண்ற பிரச்சனைலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கப்பும். சத்தியத்தை நல்லா கவனிச்சு கேளுங்க. பாருங்க, இங்க ரட்சிப்பு இல்லை அவருக்கு. சவுலா இருக்கிறார், ஒரு துன்மார்க்கரா இருக்கிறார். சவுல் வீடுகள் தூரம் போட வைத்து பாருங்க, எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தான் சபை. ஜனங்களை பாழாக்கி கொண்டு இருந்தான். அப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்க ஒரு ரட்சிப்பு இந்த சவுலுக்கு வருகிறது. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், ஆண்டவர் பேசுறாரு, அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது இடத்துல அந்த அதிகாரம் முழுவதும் அவருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது.
அந்த சவுலுக்கு ஒரு தேவ மனிதனை அங்க ஏற்படுத்துகிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுப்பான். இன்னைக்கு உன் புள்ள உன்னை அடிக்குதுன்னா நாளைக்கு அவன் புள்ள அவனை அடிக்கும். இன்னைக்கு ஒருத்தவங்களை வேதனைப்படுத்தினீங்கன்னா அந்த வேதனை நாளைக்கு உனக்கு நிச்சயமா வரும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், யாரையும் வேதனைப்படுத்துவோம், கஷ்டப்படுத்துவோம், துன்பப்படுத்துவோம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரத்த பைக்கு ஆளாயிடக்கூடாது. நீனா கடவுளா தண்டிக்கிறதுக்கு? ஆண்டவரே சொல்லிட்டாரு வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். 12 என்ன சொல்லிட்டாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு ஏத்த கிரியைக்கு ஏத்த பலன் என்னுடனே கூட வருகிறது. அப்ப இந்த பவுல் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுல் 1 கொரிந்தியர் 4:4 கூட ஒரு அழகா சொல்லுவார், என்னிடத்தில் யாதொரும் குற்றத்தை அறியேன், ஆகிலும் நான் நீதிமானாகிறதில்லை, இல்ல என்னை நியாயம் விசாரிக்கிறவரே கர்த்தர். நீங்க விசாரிக்க கூடாது, நியாயம் முடிஞ்சா ஜெபம் பண்ணணும். நீங்க விசாரிச்சு அவங்கள வேதனைப்பட்டு பிசாசு அவங்களுக்குள்ள இன்னும் வேலை செய்வான். அந்த ஆத்மா செத்துச்சுன்னா அதோடைய ரத்த பை நீ தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ரட்சிப்பு வந்து அந்த சவுல ஆண்டவர் பவுலா மாத்துறார். மாத்தி எந்த வீடுகள் தூரம் பிரச்சனை பண்ணாரோ வீடுகள் தூரம் முழுவதும் வெளியரங்கமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்லை. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும், நல்லா கவனிங்க, பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல், இந்த உண்மையான சத்தியத்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து வீடுகள் தூரம் பிரச்சனை பண்ண சவுல ஆண்டவர் பவுலா மாத்தி வீடுகள் தூரம் வெளியரங்கமாக உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். எல்லாருக்கும் சாட்சியா அறிவிக்கிறார். அதுல சிலர் நம்பல. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப இடைவிடாத மனவேதனை பாருங்க, சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல அந்த வழியா போறாரு, கடவுளுடைய நாம மகிமைக்காக சாட்சி சொல்ல போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு இடைவிடாம மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. வேதனை உண்டாகி இருக்குது. அப்போ வாசிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. அப்போ 2வது வசனத்துல வாசிக்காதீங்க. அவர் அழகா சொல்றாரு, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள என் மனச்சாட்சி எனக்கு சாட்சியா இருக்குது. உண்மையான தேவன் அவரை அழிச்சிட்டாரு. அழிச்சதுனால அவர் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர்னா யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆமென் சொல்லுங்களேன். உன்னிய எண்ணிய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஒரு நாள் தெய்வம் உன்னை மறக்கவே மாட்டார். இந்த 3வது ஆண்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டாரு. ஒருவேளை உன் சொந்த பந்தம், கணவர் மனைவி பிள்ளைங்க அண்ணன் தம்பி எல்லாம் மறந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏன்னா அவர் அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையா இருக்கிறாரு. நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம உண்மையா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் தெளிவா சாட்சி சொன்னார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 37வது வசனம், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிறைவேறப்படவில்லை. பாருங்க, இவர்கள் ஏன் சத்தியத்தை கேட்டோம் நான் மோசையை அனுப்புனேன், யோசுவாவை அனுப்புனேன், அப்ப கூட அவங்க இருதயம் நிலவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. என் வார்த்தைக்கு அவங்க உண்மையா இருக்கவில்லை.
சங்கீதம் 5:9 வாசிங்க. நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியா பிரசங்கம் பண்ணுறேன். சிலருக்கு ஆவிக்குரிய சத்தியம்லாம் தெரியாது. ஊழியர் மத்தியில் தான் ஆவிக்குரிய சத்தியத்தையே பேசணும். புரியுதுங்களா? இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியா பிரசங்கம் பண்ணுறேன். மத்திய 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சீசர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. பாருங்க, அவர்கள் கைக்கொள்ளும்படினா அவங்க புரியுற மாதிரியா அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு புரியுற மாதிரியா உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் விலகி போற ரகசியம் என்னன்னா, சங்கீதம் 5:9 அவர்கள் வாயில் உண்மை இல்லை. போதும். தேவ பிள்ளைகளுடைய வாயில உண்மை இல்லைன்னா அவர் கொஞ்சம் விலகிடுவாருமா. உண்மை இல்லைன்னா எல்லா பாவமே வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வரும். கடவுள் ஜெபிக்கும்படி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. அதான் பேதுரு சீமானை பார்த்து ஆண்டவர் ஒரு தாழ்மையா கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது வீழ்த்திருக்க கூடாதா? சரி, அது போட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க உண்மை இல்லாததுனால ஆண்டவர் அவங்களுக்கு என் முகத்தை நான் மறைப்பேன்றார். உபாகம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முகத்தை ஏன் மறைக்கிறார்னு இங்க பாருங்க. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுக்கு நான் மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். இப்ப நான் உண்மையா இருப்பியா இந்த ஆண்டு இல்லைன்னா அடுத்த ஆண்டு உண்மையா இருப்பியா? மாதம் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பாவம் சேர்ந்து புசிக்க அடுத்த மாசம் உண்மையா புசிப்பியா? அடுத்த மாசம் ரத்தத்தை உண்மையா குடிப்பியான்னு அவர் எப்படி இருப்பேன்னு பாப்பாராம். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சன்னதி, உண்மையில்லாத பிள்ளைகள். அப்ப உண்மையில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுதான் பவுல் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையா இருக்கிறாரோ. உன்னை உயர்த்த அவர் உண்மையா இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையா இருக்கிறாரு, உன் தலைய சத்துருக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்த உண்மையா இருக்கிறாரு. அவர் எதுலங்க உண்மையா இருக்கிறாரு? எபிரியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில், நல்ல கவனிங்க, உன்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் உறுதியா இருக்கணும். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. பாருங்க, ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டா அதை வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கணும். எனக்கு ஆண்டவர் 2023 கொடுத்த வாக்கு தத்துவத்தை 2024க்காக நன்றி சொல்வேன். அந்த வாக்கு தத்துவத்தை பலவிதமா ஆண்டவர் அற்புதம் செய்தார் எனக்கு. அப்ப அவர் வாக்கு தத்துவத்துல உண்மையா இருக்கிறார். அப்ப நீ நானும் ஆண்டவருக்கு நிச்சயமா உண்மையா இருக்கணும். எதுலங்க உண்மையா இருக்கணும்? நெகமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு மனுஷன் உண்மையா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கேட்போம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவராக கண்டு. அப்ப அவன் இந்த இடத்துல யார சொல்லப்படுகிறதுனா ஆபிரகாமை சொல்லப்படுகிறது, நெகமியாவே இல்லை, ஆபிரகாமை சொல்லப்படுகிறது. வாசிங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். உடன்படிக்கை எங்க பண்றாருன்னா, ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஒரு உடன்படிக்கை பண்றாரு, தரிசனமாகிறார் ஆண்டவர். அப்ப 24 வருஷம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் உண்மையாய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தோய்ந்து கொண்டு இருந்தார். அதை வாசிங்க, அந்த வாசனத்தை. ஆபிரகாம் 99 வயதான போது, இல்லங்க, அந்த நெகமியா 9:8-9 வாசிங்க.
அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எபோரியர், பெர்சியர், எபிசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? நீதி உள்ளவர். நீதி என்ன? சத்தியம் உள்ளவர். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையா இருக்கிறார். நீங்க கூட சபையில உங்க ஊழியக்கார மூலியமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு என்ன பண்ணுங்க? முழங்கால் பண்ணிட்டு அந்த வாக்கு மேல உன் கையை வச்சு, என்னுடைய ஜபமே அதுதான், ஆண்டவரே இதை நிறைவேறுங்க, இதை நிறைவேற்றுங்க, எல்லாருக்கும் முன்பாக நான் சாட்சி சொல்லணும், இதை நிறைவேற்றுங்கன்னு நான் செபிக்காத நாளே இல்லை. வாக்கு தத்துவம் எனக்கு உயிர். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், என்னை ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஆண்டவரை பற்றி மற்றவங்க இடத்துல போய் சொல்லணும், ஆண்டவர் மெய்யான தெய்வம் என்று எல்லார் இடத்துல அறிவிக்கணும். எனக்கு ஆசை அதுதான். இப்போ வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ இந்த மனுஷன் 24 வருஷம், ஆதியாகமம் 17:1 அங்க 99 வயசு. வாசிக்க வேணாம், டைம் ஆயிட்டே இருக்குது. ஆதியாகமம் 12:8-9 அங்க 75 வயசு. அதுக்கும் இதுக்கும் நடுவில் 75 வயசுல 24 வருஷம் ஆண்டவர் அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 4, 5. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அங்க என்ன வயசு அவருக்கு? 75 வயசு. அப்படியே வாசிங்க, ஒரு 2-3 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீக்கேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியில் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாமல் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தான். நாமம் என்றால் தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாமம் என்றால் தேவனுடைய வார்த்தை. வாசிக்கலாம், வாசிக்கிட்டோமா? ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ அவருடைய வார்த்தையை வைத்து அங்க என்ன பண்ணான்? ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, வசனம் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். என்னாக 23:19 வாசிக்க வேண்டாம். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமார மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா செய்வாரு. ஆமென். ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அல்லேலூயா. உண்மையான தெய்வம். நம்மளை அழைச்ச தெய்வம் உண்மையானவர். பவுல் அதான் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா நிச்சயமா நடத்துவாரு. தேவ ஊழியர் சாட்சி சொன்னாரு. ஆனாலும் அவருடைய சித்தம் தான் நிறைவேறும். நம்மளை அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஆமன் சொல்லுங்களேன். சரி, 2வது காரியத்துக்கு நம்ம போயிடுவோம், டைம் ஆயிட்டே இருக்கிறது. இன்னொரு உண்மையை குறித்து நான் வேதத்தில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நம்ம எதிலெல்லாம் உண்மையா இருக்கணும்,
அப்பொழுது நல்ல கவனிங்க, பிரதானிகளும் இந்த இடத்துல தானியேல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன். இவர் 3 வேளை ஜெபிக்க கூடியவர். இந்த ஜெபத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று தானியேல் மேலே வீணாக பை சுமத்தினார்கள். ஆனாலும் அந்த இடத்துல அவர் உண்மையா இருக்கிறார்னு பார்த்து அவர் மேலே ஒரு குற்றமும் காணப்படவில்லை. ஆனா இவன் ஜெபிக்க கூடாது என்று சிங்க கபியில போடுறாங்க. அவன் உண்மையாய் 3 வேளை ஜெபிச்சதுனால தானியேல் 6:22 தானியேல் சாட்சி சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தனியா அவர்களின் வாயை கட்டி தூதர்களா போட்டார். இருக்காங்க. ஆண்டவருக்கு பல கோடி தூதர்கள் இருந்தாலும் அதுல ஸ்பெஷல் தூதர்கள் கரெக்டா இருப்பாங்க. அவர் சொன்னதை மாத்திரம் தான் செய்வாங்க. இங்க தம்முடைய தூதன் அவருக்குன்னு தனியா வச்சிருப்பாரு. நான் அந்த நாட்கள்ல கத்தி இல்லாத வெளியே போக மாட்டேன். நான் ரவுடி இல்லை, நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். எல்லா ரவுடிகளுக்கும் பாட்டு பாடி இருக்கிறேன், எல்லா அதிகாரிகளுக்கும் பாட்டு பாடி இருக்கிறேன், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பாட்டு பாடி இருக்கிறேன். என்னுடைய சேஃப்டிக்காக நான் சும்மா அந்த பட்டனு கத்தியை நான் இடிப்பில் வச்சுட்டு போயிட்டு வந்திருப்பேன். ஆனால் இந்த நாட்களில் பைபிள் இல்லாத வெளியே வரவே மாட்டேன். பிரசங்கம் பண்ண ஒரு பைபிள் இருக்கும், வண்டியில் எப்போதும் பைபிள் இருக்கும். எனக்கு தெரியும் என்னை அறியாத தேவ தூதர்களை சங்கீதம் 91:11 ஆண்டவர் கட்டளை இடுவார்னு எனக்கு தெரியும். பாருங்க இங்க வாசிங்க, அத சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு பிசாசு சிங்கம் மூலியமாய் மனிதர்களை பயன்படுத்தி வாயை திறந்தாலும் நீ ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கணும். ஜெபிக்கிறதுல நீ உண்மையா இருக்கணும். 3 வேளை பசி எடுத்தா சாப்பிட்றல, 3 வேளை ஏன் ஜெபிக்க மாட்டேன்? 3 வேளை சாப்பிடும் போது 2 நிமிஷம் 5 நிமிஷமா சாப்பிட்டு ஏஞ்சிக்கிற, வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிட்றேன், 6 சாப்பிட்றேன். ஆனா ஜபம் ஒண்டி 5 நிமிஷம் ஆகுது. அப்ப தானியேல் 4:6 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஏன் கூடாது இருந்தது? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் உண்மையாய் ஜெபிக்கிறபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவுபடப்படவில்லை, காணப்படவில்லை. யாரும் காணோங்க. ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு, இவனை சிங்கத்தில் தான் போடணும், சிங்கத்துக்கு எரியாயிடுவான். அந்த இடத்துல கூட அவர் உண்மையாக ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? உண்மையாக ஜெபம் உண்மையாக இருக்கணும். ஜெபம் உண்மையாக இருக்கணும். எதை ஏனதானமாக பண்ணக்கூடாது. ஜெபம் உண்மையாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 3 யோவான் 3வது வசனத்தை வாசிங்க. 3 யோவான். சகோதரரே, என்ன வாசனம்? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. யோவானே சந்தோஷப்பட்டார்னா இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க நடக்கும் போது உங்க பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சகோதரர் வந்து வாசிங்க. நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் இல்லைங்க, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து, நல்ல கவனிங்க, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ
உண்மையா மற்றவங்க ஒன்று கொடுத்து சாட்சி சொல்லணும். அப்போ இது யார் சந்தோஷப்படுவார்னா, முதல் கடவுள் சந்தோஷப்படுவார். ரெண்டாவது இந்த சபைக்கு போனதுனால சத்தியம் வேலை செய்திருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் யாரு? உங்க பாஸ்டர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது காரியம், உண்மையா ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 145 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்க, கூப்பிடுறதுல கூட உண்மையா இருக்கணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நீ உண்மையா கூப்பிட்டா வந்துருவாரு. எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி, எங்க தாத்தா முஸ்லீமு, 9 பிள்ளைங்களுக்கும் முஸ்லீம் பேர் தான் வச்சாரு. அதில் 5 பெண் பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் தாத்தா 9 பிள்ளைங்களுக்கும் முஸ்லீம் பேர் தான் வச்சாரு. அதில் எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி கவசலியான்னு வச்சிருப்பாரு எங்கள் தாத்தா. அது எனக்கு உச்சரிப்பு சரியாக வரல. அவங்க குடிப்பாங்க. எங்கள் சித்தி குடிச்சு உள்ள 2 கிட்னியும் போயிடுச்சு. பைபிள் சாட்சி. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை. அதனால் நாங்கள் பேச மாட்டோம். அப்போ நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஏரியா முழுவதும் எங்கள் குடும்பம், பெரிய குடும்பம், எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாருக்கிட்டையும் வந்து அழுதுட்டு சொல்லியிருக்காங்க, 2 ஹவரில் செத்துடுவாங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க டாக்டரு. அப்போது நான் அதை குடித்து நினைக்கும் போது என் மாம்சம் அது தடை பண்ணுது. எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோலாம் சண்டை இருக்குது, இவங்களால தான் குடும்பமே பிரிஞ்சிடுச்சின்னு என் மாம்சம் என்ன பண்ணுது? தடை பண்ணுது. ஆனாலும் நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம என் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஏவுதலை போடுறாரு. இது ஒரு மரணத்தின் ஆவி தான், நீ போய் நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணு. அப்போ நேரடியாக ஆண்டவர் ஜெபம் பண்ணுன்னு ஒரு ஏவுதல் வந்துடுச்சு. நான் என் மனைவியை சமாளிக்கணும். என் மனைவியை சமாளிச்சுட்டு எங்கள் அம்மாவை தாண்டி தான் நான் போகணும். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரன்னு நான் முட்டி போட்டு, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நீ இதை செய்ய போறீங்க, அதுக்கு என் மனைவி மூலியமா, என் தாயார் மூலியமா எந்த பிசாசம் என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன்னு எல்லா எரிச்சல் ஆவி, தடை பண்ணுற ஆவிகளாம் 1/4 மணி நேரம் கட்டி ஜெபம் பண்ணுறேன். அப்போ என் மனைவியை கூப்பிடுறேன், நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், நேரடியாக போய் ஜெபம் பண்ணுன்னு ஒரு ஏவுதல் ஆண்டவர் அதை வெளிப்பாடாக தெரியப்படுத்திருக்கிறாரு. நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, போ நீ என் மனைவி எட்டுன்னு நான் போய் ஜெபிக்கிறேன். அப்போ ஜெபிக்கும் போது என் கையை எடுத்து அவங்க மேலே வைக்கிறேன். கர்த்தர் சாட்சி. இதெல்லாம் நான் எந்த வீடியோலையும் போடல, எதுவும் நான் சொல்லிட்டு இல்லை. ஏன்னா உண்மையாக கூப்பிடும் போது தெய்வம் எப்படி சமயமாக வராருன்னு பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் உண்மையாக நான் ஆண்டவரை கூப்பிட்டு கையை விரல எடுத்து அவங்க விரலில் வைக்கிறேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மரண ஆவி அவங்கள விட்டு போனது. பெட்டில் அப்படியே உயிர்ந்த உடனே பூரண சுகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு 8 வருஷம் உயிரோடு கூட இருக்கிறாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, ஆண்டவர் தான் சுகமாக்குனார்னு சாட்சி சொல்லுவாங்க. ஒண்ணுமே தெரியாது, ஏசப்பா தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, அதுக்கு நான் அவங்கள கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் நான் சாட்சி சொல்லல. ஏன்னா உண்மையா ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க வேண்டியது அவர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப கூப்பிடுறதுல கூட உண்மையா இருக்கணும். ஒரு குருடன் கூப்பிடுறான், எல்லாம் என்ன பண்றாங்க? அதிட்டுறாங்க. அவன் கம்முன்னு இல்லை, அதிகமா கூப்பிட தொடங்குறான். யார் அதிட்டினாங்களோ அவங்கள விட்டு என்ன பண்றாரு? கூப்பிடுன்னு கூப்பிட்டு அங்க அவன் விசுவாசத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு உண்மையாய் கூப்பிடணும்னா உனக்கு விசுவாசம் தேவை. அவன் சொல்லுங்களேன். ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்கிறேன், நேரம் இல்லை.
இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு. இயேசு அப்பான்னு, இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு. உற்சாகமா கரங்களை தட்டு. ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையவன், அனுகூல துணையோ மாணவர், உனக்கு அற்புதங்கள் செய்திடுவாரு. ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையவன், அனுகூல துணையோ மாணவர், உனக்கு அற்புதங்கள் செய்திடுவாரு. உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. உனக்கு அற்புதங்கள் செய்திடுவாரு. இயேசு அப்பான்னு, இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. இந்த உண்மையை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் விதவிதமான ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சிருக்கிறார். மத்திய 25ஆம் அதிகாரம் 21, 23 வாசிக்க வேண்டாம். அங்க ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார். நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தாய், அநேக இடத்துல அதிகாரியா வைப்பேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீ உண்மையா இருந்தா 10 பட்டணத்தை உன் கையில கொடுத்துருவாரு. ஆமென். லூக்கா 19 எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தம ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால், கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணத்துக்கு அதிகாரியா இருப்பேன். 10 பட்டணத்தை அதிகாரமா கொடுப்பார் நம்ம கிட்ட. ஆமன் சொல்லுங்களேன். தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மைதான். அந்த லூக்கா 16:10 கூட கொஞ்சமா உண்மையா இருக்கிறவன் எல்லா இடத்துலயும் உண்மையா இருப்பானோ. கொஞ்சத்துல அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனா இருக்கிறான். ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல வாசிங்க. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான். உண்மை உள்ளவனா இருக்கிறான். அப்போ கடவுளுக்கு மாத்திரம் நம்ம உண்மையா இருந்தா போதும். இப்போ உலக ஓனருக்கு 8 மணிக்கு ஆபீஸை திறக்கணும்னா நீ 7 மணிக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவ? சாவியை வாங்கிட்டு 7:05 ஆபீஸை திறந்துருவேன். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாரு, நல்லது தான். அதை காட்டிலும் நம்ம தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும். ஆராதனை நேரத்தில் உண்மையாய் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனை நேரத்தில் உண்மையா சத்தியத்தை கேட்கணும். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் உண்மையா சொல்லணும், ஏடாகோடமாலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் போட்ட பாரம் என்னன்னா, உண்மையாய் போய் ஒரு மனுஷங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும். நான் ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸில் போட்டுனே இருப்பேன். அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி மனுஷன் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கன்னு. சரி, அதை போட்டதெல்லாம் நிறுத்திட்டேன். எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் நேற்றைய முன்தினத்தில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு இது பண்ணி அவருக்கு ஜபிக்கும் போதவே அந்த மனுஷன் ஒரு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏசப்பா கிட்ட போகிறாங்க பத்தியா ஜனங்க, அவங்கள தான் பிடிக்காது. அன்னைக்கு அம்பேத்கர் அதான் சொன்னார், கிறிஸ்துவனை பிடிக்கும், கிறிஸ்துவனை பிடிக்காது. காரணம் நம்ம செய்கிற ஏடாகோடம் தான். எங்கள் தாத்தா பேரே ஏடாகோடம்.
ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம கிட்ட கர்த்தர் என்ன பார்க்கறாரு? உண்மையை எதிர்பார்க்கிறாரு. உண்மையா ஜெபிப்பியா? உண்மையா கூப்பிடுவியா? உண்மையா வாக்கு தத்துவத்துக்கு நீ காத்திருக்கிறியா? நான்லாம் 2006 கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு 2024 வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பைபிள் சாட்சி. ஏன்னா போட்டுக்கு துணி இருக்காது. அடுத்தவன் துணியை போட்டுன்னு தான் ஆட்டுக்கறி பிரியாணிக்கும் கோய்கறி பிரியாணிக்கும் பிச்சை எடுத்துருக்கிறேன். எங்கே கோயிலெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அதுக்காகவே கோயிலாக போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு குளம் ஓரமாக குளிச்சுட்டு படுத்துட்டு இருப்பேன். அவ்வளோ கேவலமாக வாய்ந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். வசனத்தின்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யார் ஜோபெல்லாம் பேனா திருடுவனோ, இப்போ பார்த்தீங்கன்னா பேனா டசன் கணக்கில். என் வீட்டில் யாருன்னா வந்தால், ஊழியக்காரங்க வந்தால் பேனா இல்லைன்னா என் பேனாவை கொடுப்பேன். ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பேன். செப்பல் ஷூ இல்லைன்னா ஷூ கொடுப்பேன். கோட்டு இல்லைன்னா கோட்டை கொடுப்பேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த வசனத்துக்கு நான் 24 வருஷம் இல்லைங்க, 1 வருஷம் கூட நான் வச்சு ஜெபம் பண்ணும் போது அது அப்படியே நிறைவேறும். ஏசாயா 23:18 எனக்கு இந்த 3 காரியத்தில் ஆண்டவர் பிளஸ் பண்ணார். ஒருவேளை சோறத்துக்கு பிச்சை எடுத்துருந்தேன், போட்டுக்கு துணி இருக்காது. நான் எந்த காரியத்துக்கு வேலைக்கு போனாலும் அடிச்சு தைத்திடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. அங்கே பாருங்க, ரொம்ப பெரிய வசனம், அதை வாசிக்க வேண்டாம். அந்த லாஸ்ட் அந்த கீய நடுவில் கர்த்தருடைய சமூகத்திலே வாசமா இருக்கிறவர்கள் முதலாவது திருப்தியா சாப்பிடுவாங்க, 2வது நல்ல வஸ்திரங்களை தரித்துக் கொள்வார்கள், அதன் வியாபாரம் அவர்களை சேரும். அப்ப வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்துட்டா அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இரு. ஆண்டவர் என் வியாபாரத்தை நீ ஆசீர்வதிங்க. ஆராதனையை விட்டு நீ வியாபாரத்தை என்ன பண்ணாத, முக்கியப்படுத்தாத. எங்கள் வீட்டாண்ட ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டுக்கு போனால் பல 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் செத்திருந்தேன்னா பல வருஷம் இருக்கும், ஏசப்பா தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, அவரை மீறி இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிற மீனை எடுத்து வைப்பாங்க. 12 மணிக்கெல்லாம் காலி ஆகிடும். 6 மணிக்கெல்லாம் கடை போட்டுன்னு இருக்கும், 3 மணி வரைக்கும் வித்துன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க பாருங்க, அந்த நம்பிக்கை, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும், எனக்கு டைம் சாட்சி சொல்ல முடியாது. நான் நல்ல ஆராதனை பண்ணி ஒரு அனலாக கொண்டு போகலான்னு நான் நினச்சேன். தேவ சித்தம் இப்படி போயிடுச்சு. கர்த்தர் நிச்சயமாக அடுத்த வாட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி முழுமையான சாட்சி நான் சொல்கிறேன். ஆமன் சொல்லுங்களேன், ஆமன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4. சகரியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 4:7 வாசிங்க. பெரிய பர்வதமே, நல்ல கவனிங்க, கடவுளுக்கு மாத்திரம் நம்ம உண்மையா இருந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில பெருசா நின்னாலும் தெய்வம் என்ன பண்ணுவாராம் பாருங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சுருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். நல்லா கவனிங்க, போதும். உனக்கு நிற்கிற பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத, தெய்வத்து கொண்டு உண்மையா இருந்துரு, எல்லாம் சமபூமி ஆயிடும். சமபூமி ஆன உடனே
நீ வேற மாதிரியா பேச ஆரம்பிக்காத. சகரியா 4:4 6 அப்பொழுது அவர், நீ அங்க வந்து சொல்ல வேண்டிய சாட்சி எப்படி தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, ஏன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று எனக்குள்ள இருக்கிற அந்த சத்திய ஆவியானவரால இந்த காரியம் ஆனது என்று சாட்சி சொல்லு. அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் கர்த்தர் உங்க கூட தெளிவா புரியுற மாதிரியா பேசியிருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையா இருக்கிறார். நம்ம எதுல உண்மையா இருக்கணும்? ஆண்டவர் வருகை மாத்திரம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் வாக்கு தத்துவத்தை வச்சு ஜபிக்கிறதுல உண்மையா இருக்கணும். நிறைவேற வரைக்கும் உண்மையா இருக்கணும். ரெண்டாவது ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கணும். மூன்றாவது அவரை கூப்பிடுறதுல உண்மையா இருக்கணும். யாருன்னா ஜெபிக்க சொன்னா நீ உண்மையா கூப்பிட்டு பாரு, அங்க அற்புதம் நடக்கும். போன 5 நாளுக்கு முன்பாக நானும் ஒரு தேவ ஊழியரும் போத்தீஸுக்கு போயிருந்தோம். ஆண்டவரே இங்கே ஒரு நேச்சுரல் மிராக்கல் நடக்கணும், ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு பார்த்தா அங்கே போத்தீஸில் கல்லா கவுண்டரில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன ஒரு தாமதமாயிடுச்சு. அப்போ நான் அவர் மேலே கையை வச்சு, இயேசு நாமத்தினால இந்த அற்புதத்தை நீ பார்க்க போகிற பாரு, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும் என்ன பாரு. உடனே அவர் பார்க்கும்படி ஒரு அற்புதம் நடந்தது. அவரெல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியமாயிட்டார். அதுக்கே இறங்கி இவர் யாருன்னு என்னை கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் தேவ ஊழியர். அப்புறமா கீழே இறங்கி இன்னொரு ஊழியர் இன்னொரு வேலை செய்கிற இடத்துல போயிட்டு, இயேசு மெய்யான தெய்வம், அவர் சீக்கிரமா வரப்போகிறார், நீங்க மனம் திரும்புங்க சொல்லுறதுல கூட உண்மையா இருக்கணும். எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க 3 காரியத்துல கடவுளுக்கு உண்மையா இருந்துருங்க. இந்த 3 காரியத்துல உண்மையா இருந்துட்டீங்கன்னா, ஜெபிக்கிறதுலயும் வசனத்தை வச்சு நிறைவேறதுலயும் ஆண்டவரை கூப்பிடுறதுலயும் உண்மையா இருந்துட்டீங்கன்னா, மற்ற காரியத்துல நீங்க உண்மையா இருந்துருவீங்க. கொடுக்கறதுல உண்மையா வந்துருவீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க ஆண்டவர் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஊழியக்காரன் கூட யார் உண்மையா இருக்கிறாங்கன்னு. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற 17 14 அவைகள் அற்புதங்களை இல்ல, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரே அதேதான் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். நல்ல கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான் உண்மையா இருக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உண்மையா இருக்க முடியும். எல்லாம் இருக்க முடியாது. தேவனால அழைக்கப்பட்டவர்கள் உண்மையா இருக்க முடியும். இந்த உண்மையான ஊழியத்துக்கென்று பவுலை அழைச்சார் ஆண்டவர். அவர் தான் சொல்வார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் உண்மையா இருக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையா நிச்சயமா இருப்பார்கள். அதனால ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். நீங்க இந்த 3 காரியத்தை ஜீவன் இருக்கிற வரைக்கும் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் உண்மையா கூப்பிடுவேன், உண்மையா வசனம் நிறைவேற வரைக்கும் காத்திருப்பேன், உண்மையா நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி நீ அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்னை பேச வைத்ததுக்காக ஆண்டவருக்கு மீண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்துக்கு கோடான கோடி செலுத்துகிறேன். என் அன்போடு கூப்பிட்ட தேவ ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த சத்தியத்தை அருமையாக பொறுமையாக கேட்ட உங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா கண்களையும் மூடி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். இந்த 3 ஆண்டு இந்த சபையில் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் நம்ம இன்னும் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கவும், இன்னும் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து தேவராஜ்யத்துக்கு
இன்னும் அநேக ஆத்துமாக்களை வழிநடத்த நம்ம இன்னும் உண்மை உள்ளவளாக இருக்கும்படி எல்லா கத்தரை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையா என்னையும் நேசித்தா, உள்ளங்கையில் என்னை வரைந்தா. உண்மையா என்னையும் நேசித்தா, அவர் அறியாதொன்று வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்று அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே. எந்த துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஆண்டவரே மை சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த 3 வருடமாக நீர் கிருபையாய் நடத்தினீரப்பா. குருடன் அறியாத வழியில் இருந்த எங்களை உண்மை இல்லாதவென்று அறிந்தும் உண்மை உள்ளவென்று நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்துக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே எங்களை இந்த மந்தைக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரை நிறைத்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வார்த்தை கேட்டதின்படியே எங்கள் ஜபத்திலும் எங்கள் கூப்பிடுதலிலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இன்னும் உண்மையாயிருக்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாயிருக்க, எங்க ஆராதனையில் உண்மையாயிருக்க, கர்த்தரை தேடுகிறதுல உண்மையாயிருக்க ஆண்டவரே உண்மையாயிருந்து நாங்கள் உம்மிடத்தில் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை நான் அநேகத்திலும் அதிகாரியாக்குவேன் என்ற வார்த்தையின்படியாக அதை கொடுத்த வார்த்தைக்காக தாசருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ இன்னும் இந்த ஊழியத்தை நாங்கள் உண்மையாய் செய்து இன்னும் இந்த புதிய வருஷத்தில் இன்னும் அநேக ஊழியங்களை இந்த பட்டணத்தெல்லாம் நாங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக, இன்னும் புதிய ஊழியங்களை நாங்கள் உருவாக்கும்படியாக, இன்னும் அநேக மிஷனரி தலங்களுக்குள்ளே நாங்கள் செல்லும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இன்னும் உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் யாரையும் பார்த்து வாழாதபடி நாங்கள் உண்மையை எங்களுக்கு ரோல் மாடலா வைத்து, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீ மரண பரியந்த நீ நடத்த வல்லமை உள்ளவர். இன்னும் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. வந்து காத்திருந்து இவ்வளவு நேரம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த ஜபத்தின்படியே நேற்று ஆண்டவரே அதிகமாக இந்த பட்டணத்தில் மழை இருந்தது. ஆனாலும் இந்த ஊழியத்தை ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படியாக இருதயத்தை திறந்தீரே, கண்களை திறந்தீரே, உம்முடைய பொக்கிஷத்தை அப்படி இருதயத்தில் காண செய்தீரே. ஓ ராபாலா துரானாமா கரபாதாரானாமா, உங்க முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளியை உடைய இருதயங்களில பிரகாசிக்க செய்தீரே, உடைய வெளிச்சத்திலே நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சபையாருக்காக ஆண்டவரே அந்த ஊழியத்தில் எல்லாம் இணைந்து ஜெபிக்கிறதிலும் ஊழியத்திலும் கொடுக்கிறதிலும் ஆண்டவரே சபையார் ஆண்டவரே முன் வந்து அவர்கள் ஆண்டவர் உற்சாகமாய் செய்கிறதுக்காக நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அழைப்பை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கவனிங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு வந்திருக்கிறவர்கள் இப்போ இந்த பிள்ளைகளை மேலையிலிருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் பிடித்து நீங்கள் போகும்போது கீழே
சிறு பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனால் எந்த சலசலப்பு இல்லாமல் முந்திக்கின்னு யாரும் போய் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் வரிசையாக உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் கீழே சென்று நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆகாரத்தை வாங்கி கொள்ளுங்கள். வந்திருந்த அழைப்பு பெற்ற வந்திருந்த ஒவ்வொருவரையும் சபையாருக்காகவும் வந்திருந்த தேவதாசர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் வந்து இசை வாசித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமா